முசைக்கொட்டை முந்திரிக்கொட்டை யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப முக்கியமான ஒரு ஜாப் அவேர்னஸ் வீடியோவை பார்க்க போகிறோம். இது வெறும் 10ஆம் வகுப்பு மட்டும் படித்தவர்களுக்கு மத்திய அரசு வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு, அதை பற்றின நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யூஸ்வலாக 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கான டிஎன்பிஎஸ்சி விஏஓ மற்றும் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு நம்மளோட ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்மளோட தமிழ் மக்கள் அவ்வளோவா அப்ளை பண்ணுறதே இல்லை. இதற்கு முக்கிய காரணம்னு பார்த்திங்கன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்துகிற எக்ஸாம்ஸ்க்கான நிறைய அவேர்னஸ் நம்மளோட தமிழ் மக்களுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதன் காரணமாகவே நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு அலுவலகங்களில் நிறைய வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் மட்டுமே வேலைவாய்ப்புகளை பெறுறதுக்கான சூழல் இருக்குது. இதை போக்கணும், நம்மளோட தமிழ் மக்கள் நம்மளோட மத்திய அரசு பணிகளுக்கு நிறைய வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை நம்ம ஷேர் பண்ணுறோம். யூஸ்வலாகவே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் ஒன்று நடத்துவாங்க, டிகிரி லெவல் எக்ஸாம். அது இன்னொன்று கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம், அது 12ஆவது வகுப்பு படித்தவங்களுக்கானது. இன்னொன்று எம்டிஎஸ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அந்த எக்ஸாமு. இது இப்போது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் எக்ஸாம் 2020 அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கான ஆன்லைன் எக்ஸாமுக்கான லிங்க் ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. நம்ம 5ஆம் தேதி பிப்ரவரி 2021 21 மார்ச் 2021 வரைக்கும் இதுக்கு டைம் இருக்குது. லாஸ்ட் டேட் 21 மார்ச்சாக இருந்தாலும் நம்ம கடைசி தேதிக்காக நம்ம காத்திருக்காமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிடுற நல்லது. ஏன்னா லாஸ்ட் டேட் ஆக ஆக நமக்கு சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும், நம்மளால் அப்ளை பண்ண முடியாமல் போயிடும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு டென்டேட்டிவாக டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 ஜூலைலேருந்து 20 ஜூலை வரைக்கும் பேப்பர் 1க்கானதாகவும், பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு நவம்பர் 21ஆம் தேதியும் டென்டேட்டிவாக டேட் சொல்லியிருக்காங்க. இது மாறுபடலாம். இது டேட்ஸ் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா இல்லையான்றது நம்ம க்ளோஸாக எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் தான் நம்ம பார்த்து அப்டேட் பண்ணிக்கணும். இந்த எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கான வேக்கன்சிஸ் இன்னும் எஸ்எஸ்சி அப்டேட் பண்ணலை. இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் சினாரியோ வச்சு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 7000 வேக்கன்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இயர்க்கான வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம ssc.nic.inோட வெப்சைட்டில் போயிட்டு கேண்டிடேட் கார்னர் அப்படின்ற இதில் போனோம்னா டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் அவங்க அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை நம்ம நம்ம பார்க்க போகிறது ரிசர்வேஷன். ஸோ மத்திய அரசு பணி அப்படின்றதுனால இதில் இடஒதுக்கீடும் உண்டு. எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இடபிள்யூஎஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், இவங்க எல்லாருக்குமே இடஒதுக்கீடு உண்டு. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நம்ம எம்பிசி, பிசி அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறது தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசியாக கிளைம் பண்ணுவோம். ஸோ அதில் க்ரீமி லேயர் அதை பற்றி கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையில் நிலவும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேல்ரி இன்கமும் அக்ரிகல்ச்சுரல் இன்கமும் நம்மளோட க்ரீமி லேயர் ஸ்டேட்டஸை நிர்ணயிக்காது அப்படின்றத நன்காக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிக்கணும். நீங்கள் இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொஷினாக கேளுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் சொல்கிறோம். கேண்டிடேட்ஸ் யாராச்சும் ஓபிசி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்காமல் இருந்தீங்கன்னா அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை இப்போயே வாங்கி வச்சுருங்க. அது உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போது உங்களுக்கு தேவைப்படும். இப்போ வயது வரம்பு பற்றி பார்க்கலாம். ஏஜ் லிமிட் இந்த எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கானது பார்த்திங்கன்னா 1/1/2021 அன்னைக்கு 18 வயசு, குறைந்தபட்ச வயசு 18ஆக இருக்கணும். அதிகபட்ச வயசு பார்த்திங்கன்னா 25 அப்படின்னு ஒரு சில துறைகளுக்கும் 27 ஒரு சில துறைகளுக்கும் உள்ளது. ஸோ அதனால் நீங்கள் 27 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 18லேருந்து 27 அப்படின்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வயது வரம்பு தளர்வும் உண்டு. ஸோ எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர்களுக்கு 5 வருட தளர்வும், ஓபிசி பிரிவினருக்கு 3 வருடங்களும் வயது வரம்பில் தளர்வு இருக்குது. இதுவே பார்த்திங்கன்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டாக இருக்கிற பட்சத்தில் 10 வருடங்களும், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஓபிசி பிரிவினருக்கு 13 வருடங்களும், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 15 வருடங்கள் அவங்க வயது வரம்பில் தளர்வு கொடுக்குறாங்க.
எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் மட்டுமே நம்மளால் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. பேப்பர் அப்ளிகேஷன் கிடையாது. ஆன்லைன் வந்து நம்ம ssc.nic.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கான லிங்க்கை வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி அப்ளை பண்ணணும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனில் அனெக்ஷர் 3 அண்ட் 4 வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தாலே நமக்கு வந்து கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். அப்படியும் எதுவும் சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தயவு செஞ்சு சேட் பாக்ஸில் கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க, நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றதுனால இது கூட நம்ம எந்த டாக்குமெண்ட்ஸையும் இதுக்கு அப்லோட் பண்ண வேண்டிய தேவையில்லை. வெறும் நம்மளோட ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் மட்டும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணால் போதும். ஸோ ஃபோட்டோகிராஃப் வந்து ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே மட்டுமே அது இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோகிராஃப் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் டேட்லேருந்து 3 எடுக்கப்பட்ட தேதியானது 3 மாதத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ அதனால் வந்து ஒரு ரீசெண்ட் ஃபோட்டோகிராஃபாக நீங்கள் எடுத்துங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோ எடுத்த தேதி வந்து உங்களோட ஃபோட்டோகிராஃபில் மென்ஷன் ஆகிருக்கணும். டேட் ஆஃப் ஃபோட்டோ டேக்கன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் அப்படி போடலைன்னா நம்ம அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்கன்றதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அடுத்ததாக நம்ம சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும்போது அதுவும் ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். 10லேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கலாம். அண்ட் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. 4 சென்டிமீட்டர் வித்தும் 2 சென்டிமீட்டர் ஹைட்டும் இருக்குது. நம்மளோட சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணும்போது அது கொஞ்சம் லெஜிபிளாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும். இல்லெஜிபிள் சிக்னேச்சராக இருந்தாலும் நம்மளோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். முதல்ல யார் யாருக்கெல்லாம் வந்து இதில் ஃபீஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உமன் கேண்டிடேட்ஸ்க்கு இதில் ஃபீஸ் கிடையாது. எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், எக்ஸ் சர்வீஸ்மென் அந்த கேட்டகரிஸ்க்கும் வந்து ஃபீஸ் கிடையாது. ஸோ அதர் கேட்டகரிஸ்க்கு மட்டும் 100 rupees ஃபீஸ். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டில் 8 சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, புதுச்சேரி, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 8 சென்டர் இருக்குது. ஒருவேளை நீங்கள் சென்னை சார்ந்த நபராக இருந்தாக்கா சென்னையை நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். அப்ளை பண்ணும்போது நீங்கள் மினிமம் 3 சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு வசதியாக நான் அந்த கோடு எல்லாமே கொடுத்துருக்கேன். எஸ்ஆர் போட்டுட்டு 8201 போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சென்னை உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி எஸ்ஆர் போட்டு 8208 வேலூர் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை புதுச்சேரி நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ்ஆர் போட்டு 8401 நீங்கள் பார்த்துக்கலாம். எம்டிஎஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேப்பர் எழுத வேண்டியிருக்கும். இதில் பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் எக்ஸாமாக இருக்கும். பேப்பர் 2ன்றது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் டேட்ஸ் மட்டும்தான் இப்போ கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட்டில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா இல்லையான்றதை நம்ம எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பேப்பர் 1 ஆன்லைன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100 மார்க்ஸ்க்கான எக்ஸாமாக இருக்கும். இதில் 4 பார்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டில் நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஒரு 25 கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு 25 கொஷின்ஸ் இருக்கும். நியூமரிக்கல் ஆப்டிடியூட்க்கு 25 கொஷின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ஒரு 25 கொஷின்ஸ் இருக்கும். இதுக்கு நமக்கு 90 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. இதுவே ஹையர் செகண்டரி லெவல், கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸ்லாம் போகும்போது நமக்கு 60 நிமிஷத்தில் வந்து நம்ம 100 கொஷின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும், ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். இதில் நமக்கு 90 நிமிஷம் கொடுத்துட்டு நமக்கு 100 கொஷின்ஸ் அப்படின்றதுனால நமக்கு நிறைய டைம் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா இதை ஈஸியாக நம்மளால் வந்து இந்த எக்ஸாமை நம்ம கிராக் பண்ணுறதுக்கு முடியும். பேப்பர் 1க்கான சிலபஸ் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ பார்ட் 1 இங்கிலீஷ்க்கான சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கேன். வொக்காபுலரி, கிராமர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான சிலபஸாக தான் இருக்கும். சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். கம்ப்ளீட் சிலபஸ் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுலேயும் நீங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இது பார்ட் 2க்கான சிலபஸ். இது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங், அனாலிசிஸ், ஜட்ஜ்மெண்ட்டு, டெசிஷன் மேக்கிங் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஜிக்கல் திங்கிங்கில் இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்ட் 3 வந்து நியூமரிக்கல் ஆப்டிடியூடு. இது வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜஸ், அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜு, இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி வேரியஸ் ஈஸியான சப்ஜெக்ட்ஸ். நம்ம 10th வரைக்கும் நம்ம படித்த மேக்ஸ்லேருந்து தான் நமக்கு இதுக்கெல்லாம் கொஷின்ஸ் இருக்கும். அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ்.
ஸோ இது வந்து நமக்கு நார்மலாக பேப்பர் படிக்கிறது மூலமாகவே இதில் நிறைய ஆன்சர் நம்ம பண்ண முடியும். இப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நீங்கள் பேப்பர் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்போர்ட்ஸு என்னெல்லாம் நம்மளோட ஸ்போர்ட்ஸில் அவார்ட்ஸ் கொடுத்தது அண்ட் நம்மளோட கல்ச்சர், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரி ஏரியாலாம் நீங்கள் கவர் பண்ணி கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக இதை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பராக நமக்கு இருக்கும். பேப்பர் 1 வந்து நமக்கு ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் மட்டும்தான் நமக்கான கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கிலீஷில் எழுதுறதுனாலும் எழுதலாம், இல்லை தமிழோ இல்லை அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் இடம்பெற்ற எந்த ஒரு மொழியிலையும் நம்மளால் இந்த எக்ஸாமை எழுத முடியும். ஸோ இதுக்கான மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 50 மதிப்பெண்கள். டைம் டியூரேஷன் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 30 நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷார்ட் எஸ்ஏவோ இல்லை லெட்டர் ரைட்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும் இதில். பேப்பர் 2 வந்து நமக்கு ஒரு குவாலிஃபையிங் நேச்சர் எக்ஸாமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பேப்பர் 1ல் எவ்வளோ நீங்கள் மார்க்ஸ் செக்யூர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது ஜஸ்ட்டு பேப்பர் 2 வந்து ஜஸ்ட் குவாலிஃபையிங் நேச்சர் தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த பேப்பர் 1ல் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ நம்ம ஒரு கொஷின் நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணோம்னா 0.25 மார்க்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. பேப்பர் 1 வந்து ஃபுல்லாக அப்ஜெக்டிவ் கொஷின் டைப்பு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக இருக்கும். பேப்பர் 2 வந்து நமக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பராக இருக்கும். இந்த எக்ஸாம் மூலமாக நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ், வேரியஸ் டிபார்ட்மெண்ட்க்கு நமக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்கும். அப்படின்றதுனால நமக்கு எந்த ஸ்டேட்டில் நமக்கு ஜாப் வேணும் அப்படின்றத நம்ம ப்ரிஃபரன்ஸாக நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து அனெக்ஷர் 14ல் இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக இருக்குது. உங்களோட வசதிக்காக நான் ஒரு சில ஸ்டேட்டோட கோடு மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். தமிழ்நாடோட கோடு வந்து பார்த்திங்கன்னா 7, புதுச்சேரி 6, தெலுங்கானா 8, கர்நாடகா 9, கேரளா 10, ஆந்திர பிரதேஷ் 5 அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டேட்டில் நீங்கள் போஸ்டிங் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோட கோடை நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த எம்டிஎஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு எந்தெந்த புக்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சில புக்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஜென்ரல் நாலேஜ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு லூசன்ட் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்ற புக் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்க்கு நமக்கு ஆர்எஸ் அகர்வாலோட புக் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அரியந்தோட அப்ஜெக்டிவ் ஜென்ரல் இங்கிலீஷ் புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு வெர்பல் அண்ட் நார்மல் வெர்பல் ரீசனிங்க்கு ஆர்எஸ் அகர்வாலோட புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நாட் ஓன்லி எம்டிஎஸ், நீங்கள் கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமோ இல்லை கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமோ உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அனைவரும் இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் வரணும் அப்படின்றத எங்களோட விருப்பமும். ஸோ உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.